வெல்கம் டு ஐடா கலெக்ஷன் கார்னர். நம்ம இன்றைக்கி ஒரு சொதப்பல் பருப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி பருப்பு வைப்பேன் அப்படிங்கிறத உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து தேங்காய் பால் எடுத்து தான் பருப்பு வைப்பேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து கட்டி தேங்காய் பாலை தனியாக வச்சுட்டு தனி தேங்காய் பாலை தனியாக வச்சுக்கோங்க. பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவுனதுக்கப்புறம் அது கூட தனி தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மிளகா, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அது கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெருங்காயம் முழு பெருங்காயம் இருந்துச்சு. ஸோ அதை நான் தட்டி செய்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் மூடிட்டு 6-7 விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். பருப்பு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டி தேங்காய் பால் அதில் ஊற்றுங்க. என்னடா குக்கரில் இருந்தது கிண்ணியில் வந்துட்டுன்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, பருப்பு கரிஞ்சு போச்சு. அதனால் மேட்டாப்பில் எடுத்து அந்த பருப்பை வந்து நான் குழம்பு வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வாங்க தாளிக்கிறது பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் வத்தல் தூள் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா கொஞ்சம் எரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காக ஆட் பண்ண சொல்கிறேன்னா மணமாக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அண்ட் நான் இந்த பருப்பில் 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். தேங்க்யூ.